நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற 1-2 பொருளை வச்சு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிறோம். இது பிரேக்ஃபாஸ்ட்டு சொல்கிறத விட ஸ்நாக்ஸ்னே சொல்லலாம். அந்தளவுக்கு அருமையான டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு தண்ணி ஒரு லிட்டர் தண்ணி இந்த பாத்திரத்தில் கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம சோயா வச்சு தான் பண்ண போகிறோம். இந்த உருண்டை சோயாவை எடுத்து நம்ம வெந்நில சேர்த்துடலாம். இது வந்து 100 கிராம் எடுத்து சேர்த்துட்டோம் வெந்நில. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். போதும், நல்லா கொதிச்சிட்டாலே போதும். இப்போ எல்லாத்தையுமே நல்லா அந்த வெந்நில அமுக்கி விடுங்க. வெந்நி நல்லா உறிஞ்சி உப்பி வரட்டும். 5 நிமிஷம் சோயா பூரா நல்லா வெந்நில நல்லா ஊறிடுச்சு. ஊறினோடனே எல்லாத்தையுமே நம்ம தனியாக அரிச்சிடலாம். அரிச்சிட்டு ஒரு வடிகட்டியில் போட்டுருங்க. இது நல்லா ஆறட்டும். இப்போ சோயாலாம் நல்லா ஆறிடுச்சு. ஆறின உடனே அப்படியே கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறத பிழிஞ்சு விட்டுருங்க. இந்த மாதிரி தண்ணியாக வரும். அதை பிழிஞ்சிட்டு இங்கே ஒரு பெரிய மிக்சி ஜார் வச்சுருக்கோம், அதில் சேர்த்துடலாம். மிக்சி ஜாரில் எல்லாத்தையும் பிழிஞ்சு சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு குறப்பாக எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி குறன்னு அரைச்சாச்சு. அதை தனியாக ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து 1/4 டீஸ்பூனு தூள் உப்பு சேர்த்துக்குவோம். மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு, பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு, தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூனு, பெருஞ்சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூனு, சின்ன சீரகம் கூட சேர்த்துக்கலாம். இதனால் 1 சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் நிறையா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அடுத்து ஒரு 1/2 கப்பு கோதுமை மாவு, 1/2 கப்பு போதும் கோதுமை மாவு இதில் சேர்த்து விட்ருங்க. ஒரே ஒரு பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட்டி பண்ணி வச்சுருக்கோம், அதையும் உள்ளே சேர்த்துடலாம். அடுத்து ஒரே ஒரு வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று மட்டும் எடுத்து நல்லா புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். மல்லியில் ஒரு 5 விரல் அளவு நல்லா புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துடலாம். கருவேப்பிலை ஒரு 2 கொத்தை எடுத்துட்டு அப்படியே நல்லா பிச்சுட்டு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டுறணும். நம்ம கோதுமை மாவு ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த சோயா மசாலா எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சு விடுங்க. நல்லா இது போல் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 50 ml தண்ணி சேர்த்துக்கலாம். 50 ml தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ மொத்தமாக 100 ml தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு குழப்பான தன்மைக்கு பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். அடுத்து ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு ஒரு 1/2 டீஸ்பூனு எண்ணெயை விடுங்க. அப்படியே தடவி விட்டுருங்க. எண்ணெய் தடவி விட்டுட்டு அதில் கொஞ்சமாக எடுங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து ஒரு உருண்டை பண்ணிக்கோங்க. அப்படியே கொண்டு வந்து அந்த எண்ணெய் சூடான உடனே அப்படியே வச்சு நல்லா ஒன்று போல் ரவுண்டாக தட்டி விடுங்க. நல்லா அடை போல் நல்லா தட்டி விடுங்க வட்டமாக. அப்புறமா தட்டி விட்டு 2 நிமிஷம் ஆச்சு. அப்படியே மேலே வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெயை விட்டுருங்க. இப்போ நம்ம அதை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். அப்படியே எடுத்து நைஸாக அப்படி திருப்பி விட்டுருங்க. இந்த பக்கம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். இப்போ திருப்பி விட்டு 2 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அப்படியே எடுத்துடலாம். நல்லா அருமையாக தயாராகிடுச்சு. ஒரு ஆம்லேட் மாதிரி இருக்குது. ஒரு 2 பீஸ் சாப்பிட்டா போதும். நல்லா அருமையாக இருக்கும். வயிறு நிம்மதியாக இருக்கும். நல்லா காரசாரமெல்லாம் சூப்பராக இருக்கும். ஒரு சிம்பிளாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தடில் செய்யுங்க. அருமையாக இருக்குது. இதே போல் நீங்களும் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி.